சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். புதிய போலீஸ் கமிஷனராக ஏடிஜிபி அருண் நியமிக்கப்பட்டுள்ளார் என்று உள்துறை செயலாளர் அமுதா வெளியிட்டுள்ள அறிவிப்பின் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் சந்தீப் ராய் ரத்தோர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு பதிலாக சென்னை மாநகரின் புதிய போலீஸ் கமிஷனராக அருண் நியமிக்கப்பட்டிருக்கிறார். சென்னை மாநகரில் தொடர் கொலைகள் மற்றும் சட்டம் ஒழுங்கு போதைப்பொருள் புழக்கம் ஆகியவை தொடர்பாக பல்வேறு கண்டன குரல்கள் எழுந்த சூழ்நிலையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் சென்னை மாநகரிலேயே கொலை செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில் காவல்துறையின் உளவு பிரிவு மற்றும் காவல்துறை நடவடிக்கைகளில் திருப்தி இல்லை என்று பொதுவான குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த சூழ்நிலையில் சென்னை மாநகரத்தின் போலீஸ் கமிஷனர் மாற்றப்பட்டிருக்கிறார். புதிய போலீஸ் கமிஷனராக ஏடிஜிபி அருண் நியமிக்கப்படுகிறார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சந்தீப் ராய் ரத்தோர் காவலர் பயிற்சி பள்ளி இயக்குநராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் சந்தீப் ராய் ரத்தோர் காவலர் பயிற்சி பள்ளி இயக்குநராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியான டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் நியமிக்கப்பட்டிருக்கிறார். சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக தேவ ஆசீர்வாதம் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகரத்தின் காவல் ஆணையராக சந்தீப் ராய் ரத்தோர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். புதிய காவல் ஆணையராக அருண் நியமிக்கப்பட்டிருக்கிறார். சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டதை சூழ்நிலையில் காவல்துறையின் உளவு பிரிவு மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்த சூழ்நிலையில் அரசியல் கட்சிகள் சார்பாகவும் பல்வேறு கண்டனங்கள் எழுந்த நிலையில் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து புதிய போலீஸ் கமிஷனராக அருண் ஏடிஜிபி நியமிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உள்துறை செயலாளர் அமுதா வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சென்னை மாநகர கமிஷனராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் காவலர் பயிற்சி பள்ளியின் இயக்குநராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகர காவல்துறையில் அதிரடி மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த அறிவிப்பின்படி சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் சந்தீப் ராய் ரத்தோர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் நியமிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சந்தீப் ராய் ரத்தோர் காவலர் பயிற்சி பள்ளியின் இயக்குநராக மாற்றப்பட்டிருக்கிறார். சென்னை மாநகரின் புதிய போலீஸ் கமிஷனராக அருண் நியமிக்கப்படுகிறார் என்று உள்துறை செயலாளர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி, சென்னை மாநகர கமிஷனர் மற்றும் காவலர் பயிற்சி பள்ளி ஆகியவற்றுக்கான அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சென்னை மாநகரின் புதிய காவல் ஆணையராக ஏடிஜிபி அருண் நியமிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல சந்தீப் ராய் சென்னை மாநகர காவல் ஆணையராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் காவலர் பயிற்சி பள்ளியின் இயக்குநராக அவர் பொறுப்பேற்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் கொலைகள் மற்றும் உளவுத்துறை தோல்வி என பல்வேறு குற்றச்சாட்டுகள் சென்னை மாநகர காவல்துறை மீதும் மற்றும் தமிழகம் முழுவதும் கள்ளச்சாராய உயிரிழப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாகவும் கூலிப்படையினர் மூலமாக கொலை நிகழ்வது உள்ளிட்ட சம்பவங்கள் அதிகரித்துள்ளதால் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி மற்றும் சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் ஆகியோர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சென்னை மாநகரத்தின் புதிய கமிஷனராக அருண் ஏடிஜிபி நியமிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக டேவிட்சன் தேவாசீர்வாதம் நியமிக்கப்படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சந்தீப் ராய் ரத்தோர் காவலர் பயிற்சி பள்ளியின் இயக்குநராக நியமிக்கப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பவித்ரா.